ஸ்ரீராமச்சரம் தத்போத்திரம் தத்பாத கமலாசிரியம் ஸ்ரீசைல்நாதனயம் ஸ்ரீராமச்சரம் குடும்பஜே. சியப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கருணையினால் பகவத் ராமானுஜ வைபவத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தொடக்கமாக குருபரம்பரை தியானம் முதல் நாச்சியார் அவர்கள் சாதிப்பார்கள். அஸ்மத் குருப்பியோ நமக, அஸ்மத் பரம குருப்பியோ நமக, அஸ்மத் சர்வ குருப்பியோ நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீ பராங்குச தாசாய நமக, ஸ்ரீமத் யாமுனமுனையே நமக, ஸ்ரீராம மிஸ்ராய நமக, ஸ்ரீ புண்டரிகாசாய நமக, ஸ்ரீமன் நாதமுனையே நமக, ஸ்ரீமதே சடகோபாய நமக, ஸ்ரீமதே விஸ்வக்சேனாய நமக, ஸ்ரீயை நமக, ஸ்ரீதராய நமக. ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கிருபையால் பகவத் ராமானுஜ வைபவத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்தில் பகவத் ராமானுஜர் சந்நியாச ஆசிரமத்தை மேற்கொண்டு காஞ்சி வரராஜ பெருமாளால் ராமானுஜ முனி என்று திருப்பெயரும் இடப்பட்டு அவருக்கென்று தனி மடமும் வழங்கப்பட்டு கௌரவித்த சம்பவத்தை எல்லாம் பார்த்தோம். இப்பொழுது தொடர்ந்து பகவத் ராமானுஜ அவர்கள் ராமானுஜ முனியான பிறகு ஸ்ரீ ஆளவந்தாருடைய அபிமானம், அவருடைய பிரார்த்தனை எல்லாம் பலிதமாகிவிட்டது. அவருடைய நோக்கம் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் எங்கும் பரவ வேண்டும், எல்லா மக்களும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை அறிந்து உணர்ந்து உயர்வான நிலையை அடைய வேண்டும் என்பது ஸ்ரீ ஆளவந்தார் சுவாமியுடைய பெரிய விருப்பம். ஸ்ரீ ஆளவந்தார் சுவாமியோட அந்த பெரிய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுவோம். உலகெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவத்தை அறிந்து உணர்ந்து உயர்வடை செய்வதற்கான முயற்சிகள் அத்தனை நாம் மேற்கொள்வோம். அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவத்தை பரப்புவதுதான் கைங்கரியங்களிலேயே பகவான் விரும்புகிற தலையாய கைங்கரியம். அதைத்தான் நம்முடைய ஆச்சாரிய பெருமக்கள்லாம் விரும்பினார்கள். அதைத்தான் ஸ்ரீ ஆளவந்தார் சுவாமியுடைய திருவுள்ளமும் அதுதான். இதற்கு நமக்கு துணையானவர்களெல்லாம் நாம் சேர்த்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் என்று கருதினார்கள். அப்படி கருதுகிற பொழுது தமக்கு துணையாக யாரை சேர்த்து கொள்ளலாம் என்று நினைக்கிற பொழுது தம்முடைய சித்தியுடைய குமாரன் கோவிந்தர் காசி யாத்திரை போகிற பொழுது ஸ்ரீ ராமானுஜரை பார்த்து, நீர் காசிக்கு வர வேண்டாம், இது உண்மையிலே கங்கா யாத்திரை இல்லை, உம்மை கங்கையில் மூழ்கடிக்கிற யாத்திரை, அதனால் இங்கிருக்க வேண்டாம், நீர் திரும்பி சென்றுவிடும் என்று அறிவித்தார் அல்லவா அந்த கோவிந்தர். அவர் கங்கை சென்று தீர்த்தமாடுகிற பொழுது அவர் கையிலே ஒரு சிவலிங்கம் கிடைத்தது. உடனே யாதவ பிரகாசர், கங்கைக்கு தீர்த்தமாடு வந்ததனுடைய பலனை நீர் ஒருவர்தான் பெற்றிருக்கிறீர், கங்காதரனே உம்முடைய கையில் வந்து விட்டார், நீர் பாக்கியவான் ஆகிவிட்டீர் என்று அவரை புகழ அவரும் சந்தோஷப்பட்டு கொண்டு அந்த கையில் கிடைத்த அந்த லிங்கத்தை பூஜை செய்து கொண்டு அதை பேண ஆரம்பித்து விட்டார்கள். உள்ளங்கை கொணர்ந்த நாயனார், உள்ளங்கை கொணர்ந்த நாயனார் என்ற பேரும் ஒரு கிடைத்தது. அப்படியே அங்கிருந்து புறப்பட்டு இங்கே வருகிற பொழுது, காஞ்சிபுரத்தை நோக்கி வருகிற பொழுது யாதவ பிரகாசரிடம் கங்கையில் கிடைத்த அந்த சிவலிங்கத்தை தகுந்த இடத்தில் பிரதிஷ்டை செய்துவிட்டு வருகிறேன் என்று
தம்முடைய சொந்த ஊரான மலையமங்கலத்துக்கு சென்றார். அதை எல்லா மக்களிடம் தெரிவித்து ஒரு ஆலயம் எழுப்பி அங்கே பிரதிஷ்டை செய்து அந்த கோயிலுக்கே பணி செய்து கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கிற பொழுது காளகஸ்தி திரு காளகஸ்தியில் எழுந்திருக்கக்கூடிய சிவபெருமானியுடைய கனவிலே வந்து, நீர் திருக்காலத்தி மலைக்கு வருவீராக, எமக்கு சேவை செய்வீராக, அங்கு நடைபெறுகிற பூஜை திருவிழாக்காலங்கள் எல்லாவற்றையும் நீரே பொறுப்பேற்று தலைவராக பொறுப்பேற்று செயல்புரிய வேண்டும், உம்முடைய பேச்சை அத்தனை கேட்டு நடப்பார்கள் என்று சொல்ல, இதே மாதிரி திருக்காலத்தி மலையில் கோயில் பொறுப்பில் உள்ளவர்களுக்கெல்லாம் சிவபெருமான் கனவில் தோன்றி அந்த மல்லைமங்கலத்தில் உள்ள உள்ளங்கை குறந்த நாயனார் என்று சொல்லப்படுகிற கோவிந்தரை அழைத்து வாருங்கள், அவர்தான் இனி திருக்காலத்தி மலை கோயில் நிர்வாகத்தை மேற்கொண்டு செம்மைப்படுத்துவார் என்று உத்தரவிட, இவர்களும் மல்லைமங்க வந்து அவரிடம் தாங்கள் கண்ட கனவை சொல்ல, இவரும் தம்முடைய கனவை சொல்ல, அப்படியே திருக்காலத்தி மலைக்கு சென்றார். கோயில் தலைமையான பொறுப்பாளர் என்பதை ஞாபகப்படுத்தும் வண்ணமாக கனையாளி அளிக்கப்பட்டது, அதையும் சாத்தி கொண்டார். கருவூலத்தின் சாவிகளெல்லாம் இவருடைய பொறுப்பில் வந்தது. எல்லா காரியங்களும் பொறுப்பாக ஆராய்ந்து கொண்டு அந்த திருக்காலத்தி மலையில் உள்ள சிவபெருமானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் ராமானுஜருக்கு நினைவுக்கு வந்தது. இப்படி திருக்காலத்தி மலையில் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கோவிந்தரை எப்படியாவது அழைத்து கொண்டு வர வேண்டும். வைராக்கியம் நிறைந்தவர் அவர், வேதாந்தங்களை எல்லாம் அறிந்தவர், உத்தமமான நற்குண வாய்க்க பெற்றவர். அவர் நமக்கு உறுதுணையாக இருந்தால் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ பிரச்சார பணி மேலும் மேலும் ஓங்கும். ஆனால் அவர் இப்பொழுது எப்படி இருக்கிறார்? தேவதாந்திர சம்பந்தத்தோடு இருக்கிறார், சம்பந்தத்தோடு பலமாக இருக்கிறார். அந்த கோயில் நிர்வாகத்துக்கே பொறுப்பாளராக இருக்கிறார்கள். அங்குள்ளவர்களெல்லாம் இவர்களை மதித்து இவரிடம் கேட்டு நடக்கிறார்கள். அங்கே இருந்து அந்த கோவிந்தரை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் சாதாரணமான காரியம் இல்லை. தகுந்த ஆளிடம் இந்த பொறுப்பை ஒப்படைத்தால் அவர்களால் தான் அவரை திருத்தி இங்கே கொண்டு வர முடியும். யாரை அனுப்பலாம் என்று பகவத் ராமானுஜர் யோசனை செய்து பார்க்கிற பொழுது பகவத் ராமானுஜருடைய தாய்மாமா பெரிய திருமலை நம்பி சாமிகள் ஞாபகத்துக்கு வந்தார்கள். உயர்ந்த சாஸ்திரங்களை எல்லாம் கற்றவர், 4000 நன்றாக அறிந்தவர், ரகசிய திரையங்களை தெளிவாக அறிந்தவர். இப்பொழுது ஆளவந்தார் சாமியுடைய கட்டளைக்கிணங்க தீர்த்த கைங்கரியம் திருமலையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவரை வேண்டுவோம். அவர் சென்றால் நிச்சயமாக கோவிந்தரை திருத்தி கொண்டு வந்து விடுவார் என்று ராமானுஜருக்கு தோணியது. உடனே ஒரு வைஷ்ணவரிடம் ஒரு கடிதம் வரைந்து அந்த பெரிய திருமலை நம்பி சாமிக்கே கடிதம் வரைந்து, உம்முடைய மருமகன் கோவிந்தர் திருக்காலத்தி மலையில் தேவதாந்திர சம்பந்தத்தோடு திகழ்கிறார். ஞான வைராக்கியங்களை விலட்சணமானவர். அவர் நம்மோடு சேர்ந்திருந்தால் நம்முடைய பணிகளுக்கெல்லாம் உறுதுணையாக இருப்பார். அதனால் நீங்கள் கிருபை கூர்ந்து எந்த விதத்திலேயாவது கோவிந்தரை திருத்தி நம்முடைய சம்பிரதாயத்துக்கு கொண்டு வர வேண்டும். அடியனுக்காக வேண்டி இந்த காரியத்தை செய்தரல வேண்டும் என்று பிரார்த்தித்து கடிதம் எழுதி ஒருவர் கையிலே கொடுத்துவிட,
அவர் நேர திருமலை சென்று பெரிய திருமல் நம்பி சாமி கையிலே கொடுக்கிறார். அவரும் பார்க்கிறார். உண்மைதான், நாம் எப்பொழுதே செய்திருக்க வேண்டும், இப்பொழுதாவது செய்ய எத்தனித்தோமே. பகவத் ராமானுஜருடைய வேண்டுதலுக்கு இணங்க திருக்காலத்தி மலைக்கு சென்று அவரை எந்த விதத்திலும் திருத்தி கொண்டு வந்து விடுவோம் என்று அவர்கள் உறுதி பூண்டார்கள். இப்படி இருக்கிற பொழுது சன்னியாசியாக காஞ்சி வரராஜ பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறார் ராமானுஜர். திருக்கச்சி நம்பி சாமியோடு எப்பொழுதும் உரையாடி அறிய வேண்டிய கருத்துக்கள் எல்லாம் அறிந்து கொண்டு தெளிவாக பிரகாசித்தார்கள். இதையெல்லாம் இவருடைய சகோதரி திருக்குமாரர், ராமானுஜருடைய சகோதரி பூமி தேவி, அந்த பூமி தேவியை புருஷமங்கலத்தில் அனந்த தீட்சிதர் என்று சொல்லக்கூடிய ஒரு சாமிக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது. அவர்களுக்கு அவதரித்தவர்தான் தாசரதி என்று சொல்லப்படுகிற முதலியாண்டான் சாமிகள். அவர் ராமானுஜர் அவருக்கு தாய் மாமா. ஆனாலும் ராமானுஜருடைய ஞான கைங்கரிய இதையெல்லாம் கேள்விப்பட்டு நாமும் அவருக்கே சிஷ்யராகி அவரோடே இருந்து அவருக்கு அனுதினமும் சேவை செய்ய வேண்டும்ங்கிற எண்ணம் அவருக்கு உதயமாச்சு. அதனால் புருஷமங்கலத்திலிருந்து புறப்பட்டு காஞ்சிபுரத்துக்கு வந்து பகவத் ராமானுஜரை சாஸ்தாங்க விழுந்து சேவித்து, உம்மை விட்டு பிரியாமல் உமக்கு வேண்டிய கைங்கரியங்களை செய்து கொண்டு இருப்பேன், எனக்கு அனுமதிக்க வேண்டும், அடியனை பஞ்சசம்ஸ்காரம் செய்வித்து உம்முடைய சிஷியராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய, அப்படியே தம்முடைய மருமகனாகிய அந்த தாசரதியை பஞ்சசம்ஸ்காரம் செய்து தம்முடைய சிஷியராக்கினார். ராமானுஜருக்கு வந்த சிஷியர்களிலே முதலாவதாக வந்த சிஷ்யர் இந்த தாசரதி என்று சொல்லக்கூடிய சாமிதான். இவர் முதலாவதாக வந்ததினால் இவருக்கு முதலி ஆண்டான். ராமானுஜருக்கு முதல் சிஷ்யராக வந்த காரணத்தினால்தான் முதலி ஆண்டான் என்ற பெயர் அவருக்கு நிலைத்தது. இங்கே இப்படி இருக்கும்போது கூரத்தில் நந்தர் என்று சொல்லக்கூடிய கூரத்து ஆழ்வார், அந்த ஊர் நிர்வாகம், அந்த ஊருக்கு அதிபதியே அவர்தான், அந்த ஊருக்கு ராஜாவே அவர்தான். அவருடைய தேவியார் பெருந்தேவி தேவியார். இந்த பெருந்தேவி அவர்களுக்கும் இந்த நந்தருக்குமாக பிறந்த திருக்குமாரர் தான் கூரத்த ஆழ்வான் என்று சொல்லக்கூடிய திருமருமார்பன். திருமருமார்பன் தான் கூரத்த ஆழ்வானுடைய உண்மையான இயற்கை பெயர். இவருடைய தகப்பனாரை கூரத்த ஆழ்வார் என்று சொல்வார்கள், இவரை கூரத்த ஆழ்வான் என்று சொல்வார்கள். தகப்பனார் பேர் நந்தர் தான், இவர் பேர் திருமருமார்பன். சிறு வயதிலேயே ஞான வைராக்கியங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக திகழ்கிறார். உயர்ந்த சாஸ்திரங்களையெல்லாம் தெளிவாக கற்றார். வைஷ்ணவ சம்பிரதாயத்து ஞான அனுஷ்டானங்களை எல்லாம் அப்படியே கடைப்பிடிக்க ஆரம்பித்தார். எல்லாரும் இவருடைய கூரத்தாழ்வானுடைய அவருடைய குணங்களை, அவருடைய செயல்களை அறிந்து தெரிந்து எல்லாரும் வியப்போடு பாராட்டினார்கள். இவருடைய திருத்தகப்பனாரும் இவரை ஒரு விலட்சணமான
ஸ்ரீ வைஷ்ணவராகவே அவரை உருவாக்கினார்கள். ஒரு முறை நந்தவனத்துக்கு புஷ்பம் எடுக்க சென்ற கூரத்தாழ்வான் காலதாமதம் ஆயிற்று. அவருடைய திருத்தகப்பனார் கேட்டார், என்ன காரணம்? திருவாராதனத்துக்கு புஷ்பம் கொண்டு வர என்ன காரணம் என்று பிந்தியதுக்கு காரணம் கேட்க, வருகிற வழியில் இஷ்ட சித்தி என்று சொல்லக்கூடிய ஒரு கிரந்தத்தை சேவித்து கொண்டிருந்தார்கள். நின்று நான் கவனித்தேன். அதில் என்ன இருக்கிறது என்று நான் கவனித்தேன் என்று சொல்ல, உடனே கூரத்தாழ்வார் ஆகியவர் தகப்பனார், கலையற கற்ற மாந்தர் காண்பரோ கேட்பரோ தாம். நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் உள்ளவர்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அருளி செய்த கிரந்தத்தைத்தான் கேட்க வேண்டும், படிக்க வேண்டுமே தவிர நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அல்லாத கிரந்தங்களை நாம் கேட்கவும் கூடாது, படிக்கவும் கூடாது. காதால் கேட்பரோ அது நம்முடைய திட விசுவாசத்தை குலைத்திரும். பிரபன்னர்களாகிய நம்முடைய ஆச்சாரியர்கள் எழுதின கிரந்தத்தை தான் சேவிக்கணுமே தவிர சாதாரண மக்கள் எழுதிய கிரந்தங்கள் எப்படி இருந்தாலும் அது நமக்கு வேண்டாம். அப்படிப்பட்ட விஷயங்கள் தெளிவு நம்ம சம்பிரதாயத்தில். அடியன் அடிக்கடி சொல்ற மாதிரி, முன்னவராம் நம் குறவர் மொழி உள்ளப்பட்டோம். நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அருளி செய்த கிரந்தங்களைத்தான் நாம் படிப்போம். அவர்களுடைய ஞான அனுஷ்டானங்கள் தான் நமக்கு வழிகாட்டி. பூர்வாச்சாரியருடைய ஞான அனுஷ்டானங்கள் தான் நமக்கு வழிகாட்டியை தவிர எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே வந்து பூர்வாச்சாரியருடைய கிரமத்தை மாற்றி நீர் வாரும் என்று சொன்னாலும் நம்மவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எம்பெருமான் தானும் சொன்னாலும் ஏற்க மாட்டார்கள். அவதாரங்கள்ல பிரபக்தி மார்க்கத்துக்கு புறம்பான விஷயங்களை பிரச்சாரம் செய்த அந்த அவதாரங்களையே நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் வணங்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டார்கள். நம்ம அவர்கள் வணங்கலை. கபில அவதாரம் பாகவத்தில் பேசப்படுகிறது, சேவிக்கக்கூடாது ஆச்சாரியர்கள். அதே மாதிரி புத்தராக வருவார் என்று சொல்லப்பட்டது சேவிக்கக்கூடாதுன்ட்டாங்க. ரிஷபதேவராக வந்தது எம்பெருமான் தான், அவரையும் சேவிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பிரபக்தி மார்க்கத்தை பிரச்சாரப்படுத்தி பிரபக்தி மார்க்கத்தை உண்டு பண்ண அப்படி வரக்கூடிய அவதாரத்தை தான் போற்றினார்கள். சரணாதி மார்க்கத்தை பிரகாசப்படுத்தக்கூடிய அவதாரங்களைத்தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் போற்றினார்கள். அப்படிப்பட்ட சம்பிரதாயம் இது. அதனால அது ரொம்ப 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 தெளிவாக ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை. நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ தர்மத்தை அதை அறிவதற்கு கருத்தை செலுத்தணுமே தவிர சாதாரண தர்மத்தை அறிவு கருத்தை செலுத்தக்கூடாது என்று சாதித்து விட்டார்கள். அப்படியேப்பா இனிமேல் அப்படியே இருக்கிறேன்னு சொல்லி தீர்த்தமாடி தன் தகப்பனார்கிட்டே சீவா தீர்த்தம் வாங்கினாராம். அந்த மற்றவர்கள் எழுதிய கிரந்தத்தை காதால் கேட்டதற்கு அந்த அபச்சாரத்தை அப்படி போக்கினாராம். இதெல்லாம் நம்முடைய அனுஷ்டானத்தில் வரணும். அதற்காக தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ இவருக்கு தகுந்த வயதாச்சுது. திருமணம் செய்து வைப்போம் என்று இவருடைய திருத்தகப்பனார் நினைக்கிறார்கள். மகனே, கல்யாணத்துக்குரிய வயது உனக்கு வந்துவிட்டது. உனக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டு இந்த கூரத்தினுடைய பொறுப்பையும் உன்னை ஒப்படைத்துவிட்டு நான் திருவேங்கடம் சென்று அங்கே என்னுடைய காலத்தை திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு போக்கலாம் என்று நான் நினைத்திருக்கிறேன் அப்பா. காலகாலத்தில் உனக்கு திருமணம் ஆக வேண்டும் அப்பான்னு சொல்லவும் கூரத்தாழ்வான் மறுத்துட்டார். அப்பா, எனக்கு கல்யாணம் வேண்டாம், நான் பிரம்மச்சாரியாகவே இருக்கிறேன் அப்பா. இப்படி இருந்தால்தான் பகவானுக்கும் அடியார்களுக்கும் மக்களுக்கும்
நான் பூர்ணமான கைங்கரியம் செய்ய முடியும். அதனால் எனக்கு திருமணம் வேண்டாம் மறுத்துட்டார். தகப்பனாரும் சில உதவி சொன்னார், அப்புறம் அதிகமாக சொல்லலை. சரி காலம் வரட்டும்னு எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனாலும் அந்த கூரத்துக்கு அதிபதியாக இவருக்கு முடிசூட்டப்பட்டது. அதனால் கூரத்தினுடைய முழு நிர்வாகமும் கூரத்தாழ்வானுக்கு வந்தது. தன்னுடைய ஆளுகையில் மக்கள் சந்தோஷமாக இருக்கணும், சூட்சமாக இருக்கணும், எந்த குறையும் இருக்கக்கூடாது. யார் யாருக்கு எந்தெந்த குறை இருந்தாலும் அதையெல்லாம் போக்க வேண்டும் என்பதில் கூரத்தாழ்வான் கண்ணும் கருத்துமாக இருந்தார். ஒரு நாள் நகர சோதனை, ராத்திரி மாறுவேடத்தில் ஊரெல்லாம் உறங்க விட்டு வீதி வருவார்கள். ஒவ்வொரு வீடுகளிலும் என்னென்ன பேசுகிறார்கள், என்னென்ன குறைகள் இருக்கிறது என்பதை அறிந்து மறுநாள் அதை நிவர்த்தி செய்வார்கள். இது வழக்கம். அப்படி ஒரு தடவை நகர சோதனை செய்து கொண்டு வருகிற பொழுது ஒரு வீட்டில் பேச்சு சத்தம் கேட்கிறது. ஆனால் கதவு தாழ்பால் இடப்பட்டிருக்கிறது, சாத்திருக்கிறது. ஒரு 2-3 வைஷ்ணவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பிராமணாக்கள் கவனிக்கிறார், என்ன பேசுகிறார் என்று கவனிக்கிறார். அந்த வீட்டில் ஒரு பெண் பிள்ளை பிறந்துருச்சு. அந்த பெண் பிள்ளை பிறந்த உடனே ஜாதகத்தை கணித்தார்கள். அப்படி ஜாதகத்தை கணித்து பார்க்கிற பொழுது அந்த பெண் பிள்ளைக்கு திருமணமானால் திருமணமான அந்த ஜனத்திலே அவரை மணமுடிக்கிறவன் மரணமாவான். அந்த பெண்ணை யார் திருமணம் செய்கிறார்களோ திருமணமான சமயத்திலேயே அவன் மரணமாவான் என்று அந்த பெண் பிள்ளையுடைய ஜாதகம் குறிப்பிடுகிறது. இப்போ அந்த பெண் பிள்ளை சிறு குழந்தையாக இருந்து பெரியவளாக வரக்கூடிய காலம் நெருங்கி விட்டது. பழைய காலங்களில் ஒரு பெண் பிள்ளை பெரியவளாக ஆவதற்கு முன்பாகவே திருமணம் ஆகிவிடும். பாலிய திருமணம் நடந்த காலங்கள். அப்புறம் பெரியவள் ஆன பிறகு அப்புறம் நல்ல நாளில் சாந்தி முகூர்த்த திருக்கல்யாணம் என்று நடத்தி அவர்கள் வாழ்க்கையை தொடங்குவார்கள். இது கிரமம். இப்போ இவள் பெரியவளாகக்கூடிய வயசு வந்தாச்சு. அதுவரை யாருக்குமே பேசலை, யாருக்குமே திருமண பேச்சு பேசலை. இதே அந்த வீட்டில் பேசுகிறார்கள். சின்ன குழந்தையாக இருந்தால் விட்டோம், பெரியவளாக போகிறாள், திருமணத்துக்குரிய பேச்சே பேசவே இல்லை. எப்படி பேசுவது? திருமணமான உடனே மனமனம் இறப்பான்னு இருக்குது. இவளை இப்படியே வீட்டில் வைத்து கொண்டிருக்கவும் முடியாது. என்ன செய்யலாம் என்று யோசனை செய்து கடைசி முடிவெடுத்தார்கள். அந்த பெண் பிள்ளையை கொன்று விடுவது என்று முடிவு பண்ணினார்கள். கூரத்தாழ்வான் கேட்டான், பதறிட்டார். பிராமண அக்ரஹாரத்தில் ஒரு பிராமணனுடைய திருமாளிகையில் ஒரு பெண் பிள்ளையை கொன்று விடுவோம் என்கிற பேச்சை கேட்ட உடனே பதறிட்டார். ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி. அது மட்டுமில்லை, இந்த தேதியில் கொள்ளுவோம் என்று நாளையும் குறிப்பிட்டு விட்டார்கள். அதையும் கேட்டார். அப்புறம் அவரால் மற்ற இடங்களுக்கு போக முடியலை. தம்முடைய திருமாளிகைக்கு வந்தார். தூக்கம் வரலை, ஒரே கவலை. அநியாயமாக ஒரு பெண் பிள்ளையை ஈவிரக்கம் இல்லாமல் கொலை செய்ய போறாங்களே, அவளை காப்பாற்றணுமே. காப்பாற்றலாம், நாளைக்கு காப்பாற்றிடலாம். ஆனால் இவர்கள் ஏதாவது ஒரு உபாயத்தை மேற்கொண்டு என்றாவது ஒரு நாள் கொண்டு விடுவார்களே. என்னைக்கு அந்த பெண் பிள்ளைக்கு ஆபத்து இருக்கிறதே, அப்படி அவளுக்கு ஆபத்தே வரக்கூடாது. சிவகாரணியமே இல்லாம போச்சுதே. எப்படி சிவகாரணியமே இல்லாமல் சிவகிம்சை, அது தான் பெத்த பிள்ளையை தாங்களே கொள்ளுகிறதுண்டா? எப்படி சாத்விகம் சித்திக்கும், சத்காரியம் சித்திக்கும்?
என்று குரத்தாழ்வானுக்கு தூக்கமில்லாமல் தவித்தார். கடைசியா முடிவெடுத்தார், நாமே அந்த பெண் பிள்ளையை திருமணம் செய்தால் என்ன, நாமே அந்த பெண் பிள்ளையை திருமணம் செய்தால் என்ன முடிவு பண்ணினார். உடனே மறுநாள் அவர்களை, அந்த பெண்ணுடைய பெற்றோர்களை கூப்பிட்டார். எல்லோரும் வந்தார்கள். சொன்னார், நேற்றிரவு உங்களுடைய வீட்டில் நீங்கள் பேசிக்கொண்டிருந்ததை எல்லாம் கேட்டேன். நீங்கள் செய்யலாமா? நம்முடைய பிராமணத்துவம் எவ்வுயிருக்கும் நன்மை செய்கிறது. ஜீவகம்சியை பற்றி பேசலாமா? பேசிட்டீங்க. அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். உங்களுடைய பெண் குழந்தையை நாமே திருமணம் செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்து விட்டோம். நீருக்கு என்ன பதில் சொல்கிறீர்கள் என்று கேட்டார். உடனே அவர்கள், குரத்தாழ்வான் ராத்திரி நாம் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார் என்பதை கேட்டு அதிர்ச்சி, அதைவிட பேரதிர்ச்சி, அந்த பெண் பிள்ளையை தான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்னது அதைவிட பேரதிர்ச்சி. அவர்கள் எழுந்திருத்து கீழே விழுந்து சேவித்து, சுவாமி, இது மகாத்மா, இந்த ஊருக்கெல்லாம் நன்மை செய்து கொண்டிருக்கக்கூடியவர், நீ ரொம்ப காலம் சுவிச்சமா இருக்கணும். அந்த பெண் பிள்ளையை நீ திருமணம் செய்வதனால் அற்பாயிலாக ஆகிவிட்டால் இந்த மக்கள்லாம் கஷ்டப்படுவார்கள். இந்த மக்கள் சுவிசமா இருக்கணும்னா நீ நீரோடி கால நீர்வாழணும். அதனால எங்க பெண் பிள்ளையை நாங்கள் தரமாட்டோம் என்று சொன்னார். உடனே குரத்தாழ்வான் சொன்னார், எம்முடைய சுயநலத்துக்காக நான் திருமணம் செய்ய ஆசைப்படவில்லை. இவரை தன் உயிரை காப்பாற்றிய சர்வேஸ்வரன், தன்னுடைய உயிரை காப்பாற்றிய சர்வேஸ்வரன் எப்படி கஜேந்திரனாய யானை மடிவில் சிக்கிய போது எம்பெருமான் வந்து ரட்சித்தாரோ, அதுபோல என்னை ரட்சித்த சர்வேஸ்வரனை போன்றவர் குரத்தாழ்வான் என்று ஈஸ்வர பிரதிபத்தி. அடுத்து தனக்கு ஆச்சாரியனாக பிரதிபத்தி. அப்படி நினைத்து உயர்வாக கருதினார்கள் அந்த அம்மா. அவரும் தம்முடைய மனைவி பெண் பிள்ளை என்று நினைக்காமல் தன்னை போன்ற ஒரு ஞானவான் என்று கருதி அவள் இவள் என்று பேச மாட்டார். அவர் இவர் என்றுதான் மரியாதையோ பேசுவார். தன்னுடைய மனைவிதானே நீ என்று பேச மாட்டார், நீங்கள் என்று மரியாதையாக பேசுவார். இப்படி ஒரு ஞானவானிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படித்தான் குரத்தாழ்வானும் நடந்து கொண்டார். இப்படியாக அவர்கள் சுவிச்சமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது குரத்தாழ்வானுடைய அரண்மனையில் கோட்டை வாசல் மாதிரி பெரிய வாசல், பெரிய நிலைக்கதவு, அது முன்னாக பெரிய வெண்கல மணி. எப்பொழுதும் அவர் திருமாளிகள் ததியாராதை நடந்து கொண்டே இருக்கும். ராத்திரி கதவு அடைக்கிற பொழுது அந்த வெண்கல மணியை அடிப்பார்கள். அது பல மைல் தூரம் கேட்கும். ஒரு நாள் திரு கச்சிக்கு வாய்த்தான் மண்டபத்தில் பேரர்களாலும் பெருந்தேவி தாயாரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது திருக்கச்சி நம்பியும் கூட இருக்கிறார். குரத்தாழ்வானுடைய கோட்டை வாசலில் இருக்கிற அந்த வெங்கலமணியை அடிக்கப்பட்டது. அப்படின்னா கதவடைச்சாச்சு. அந்த வெங்கல மணியுடைய ஓசை காஞ்சிபுரத்துக்கு வந்து கேட்டது. உடனே பெருந்தேவி தாயார் கேட்டார்கள், இப்படி கணீர்னு ஓசை கேட்குதே, எங்கிருந்து கேட்குறதுன்னு கேட்டாங்க. அப்பொழுது பேரலால் எம்பெருமான்
கூரத்திலிருந்து இந்த ஓசை கேட்கிறது. கூரத்தாழ்வானுடைய அரண்மனை கோட்டை வாசில் இருக்கக்கூடிய மணி சத்தம் இது. அவ்வளவு ஐஸ்வர்யத்தோடு கூரத்தாழ்வான் இருக்கிறார். அந்த ஓசை இது. அப்படியா சாமி, அப்படி ஐஸ்வர்யத்தோடு இருக்கிறாரா என்று பிராட்டியாரும் சந்தோஷப்பட்டார்கள். இது சாதாரணமாக நிகழ்ந்த நிகழ்வு. 2-3 நாள் கழித்து கூரத்தாழ்வான் அங்கு வந்தார். கூரத்தாழ்வானுக்கும் திருக்கச்சி நம்பி சாமிகளுக்கும் அந்யோன்யமான நட்பு. காஞ்சி வரராஜ பெருமாளிடம் பற்றுடையவர்கள் எல்லாம் திருக்கச்சி நம்பி சாமியோடு உறவு வைத்துக் கொள்வார்கள், நெருங்கிய உறவு வைத்துக் கொள்வார்கள். அப்போ காஞ்சிபுரத்துக்கு வந்த கூரத்தாழ்வான் திருக்கச்சி நம்பி சாமிகளை பார்த்து சேவிச்சுட்டு நடப்புகளை பற்றி பேசும்போது யதார்ச்சியாக, கூரத்தாழ்வாரே, ஒரு விஷயம் நமக்கு தெரியுமா? அன்னைக்கு மணி சத்தம் கேட்டது. உம்முடைய கோட்டை வாசல் கதவு அடைக்கப்படும் போது அந்த வெங்கலமணி அடிப்பேரே, அந்த வெங்கலமணி சத்தம் கணீர்னு கேட்டது. உடனே நம்முடைய தாயார், பெருந்தேவி தாயார், இந்த ஓசை எங்கிருந்து வருகிறது என்று கேட்டார்கள். உடனே பேரருளாளம் பெருமான், கூரத்திலிருந்து வருகிறது. கூரத்தாழ்வானுடைய தலைவாசல் கதவு அடைக்கப்படுகிற பொழுது அடிக்கிற ஓசை, அவருடைய ஐஸ்வர்யம் அப்படி கேட்கிறது என்று சொல்ல, அப்படியா சுவாமி, அவருடைய ஐஸ்வர்யத்தை நினைத்து நானும் சந்தோஷப்படுகிறேன் என்று பெருந்தேவி தாயாரும் சொன்னார்கள் சொல்ல, கூரத்தாழ்வான் யோசனை பண்ணார். பிரம்மாதி தேவர்களுக்கும் பேரருளாளுடைய ஐஸ்வர்யத்தை இவ்வளவுதான் கணக்கிட முடியாது. ஸ்ரீமன் நாராயணனுடைய ஐஸ்வர்யத்தை பிரம்மாதி தேவர்களுக்கும் இவ்வளவுதான் சொல்லி அறிய முடியாது. அப்படி பிரம்மாதி தேவர்களுக்கு அறிய முடியாத ஐஸ்வர்யத்தையுடைய அந்த சர்வேஸ்வரன் அடியனுடைய ஐஸ்வர்யத்தை பார்த்து போற்றினாரா? ஒரு புழு எம்பெருமானுடைய ஐஸ்வர்யத்தை நினைச்சா அடியனுடைய ஐஸ்வர்யம் ஒரு புழுக்கு சமானமானது. இதை பார்த்து அவரு ஐஸ்வர்யவான்னு சொன்னாரு. இது நம்முடைய சொரூபத்துக்கு ஹானி, இது நம் சொரூபத்துக்கு இழுக்கு. அதனால அத்தனை ஐஸ்வர்யத்தையும் நம்முடைய திருமாளிகை உள்பட அத்தனையும் பேரருளாள எம்பெருமானுக்கு சமர்ப்பித்து விட்டே அப்படின்னு ஒப்படைச்சிட்டார். தம்முடைய தேவியை கூரத்தாண்டல கூப்பிட்டார். இனி கூரத்தில் இருக்க வேண்டாம், அதனால காஞ்சிபுரம் செல்லணும். புண்ணிய கோடி விமானத்துக்குல ஒரு நிழல்ல ஒதுங்கியாவது திருக்கச்சி நம்பி சாமியிடம் என்ன கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பித்து அவர் சொல்லுகிற கைங்கரியத்தை செய்து கொண்டு காஞ்சிபுரத்திலே நாம் இனி கோபுர நிழலில் வசிப்போம் அப்படின்னு புறப்பட்டார். சர்வத்தையும் விட்டுட்டு புறப்பட்டார். உடுத்திய வேஷ்டியோடு உடுத்திய புடவையோடு சொல்லுவோமே, அப்படி புறப்பட்டு வரார். கூரத்திலிருந்து காஞ்சி மாநகரத்தை நோக்கி வருகிற பொழுது பொழுது சாய்ந்து விட்டது. அப்போ இவருடைய தேவியார் கூரத்தை ஆண்டாள், சுவாமி இருட்டிக்கொண்டே வருகிறது, பயமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். உடனே கூரத்தாழ்வார் சொன்னார், மடி கனமாக இருந்தால்தான் பயம் வரும். மடியில கனமான பொருள் இருந்தால் தான் வழியில பயம் வரும். உமக்கு ஏன் பயம் வருகிறது அப்படின்னு கேட்கவும்,
எல்லாத்தையும் பெறலானுக்கு சமர்ப்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த கூரத்தை ஆண்டாள் ஒரே ஒரு தங்க வட்டில் அதை மட்டும் கொண்டு வந்தான். ஏன்னா குரத்தாழ்வான் அதில் பார்ச்சோறு சாப்பிடுவாராம், தங்க வட்டில் பார்ச்சோறு சாப்பிடுவாராம். சாமி நீ பார்ச்சோறு சாப்பிடுவேரே, அந்த வட்டியில் மட்டும் நான் கொண்டு வந்திருக்கேன் சாமி. அதை வாங்கினார், அப்படியே தூர வீசி எரிஞ்சார். தங்க வட்டில கூரத்தாழ்வான் தூக்கி தூர வீசுறார். ஞானம். இப்போ உமக்கு பயம் இருக்காது, இருட்டு பயம் இருக்காது, திருடர் பயம் இருக்காது, போவோம் அப்படின்னு வந்துட்டாங்க. எப்பேற்பட்ட வைராக்கியம் பார்த்தீங்களா? குழியை கடத்து நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பின் வழியை கடத்தல் யாருக்கும் வருத்தம் என்று. குழியை கடத்தும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பின் வழியை கடத்தல் யாருக்கும் வருத்தம் இல்லை. அப்படிலாம் திருவரங்க தாமோதரனார் பாடுறார் ராமானு சொட்டாந்தாதியில். காஞ்சிபுரம் வந்தாச்சு. திருக்கச்சி நம்பி சாமியை பார்த்து, சாமி அடியங்கள் அத்தனையும் சர்வ சொத்தையும் பேரர்களுக்கானுக்கு பேரர்களால் எம்பெருமானுக்கே சமர்ப்பித்து விட்டு எங்களையும் சமர்ப்பித்து விட்டு அவருக்கு கைங்கரியம் செய்து கொண்டு ஜீவிக்க காஞ்சி மாநகரத்துக்கு வந்துவிட்டோம் சாமி. அடியங்கள் என்ன கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் நியமிக்க வேண்டும் சாமி என்று சொல்லி திருக்கச்சி நம்பி சாமின்னு கேட்டார்கள். அப்பொழுது ராமானுஜர் அங்கே தான் இருக்கிறார், சன்னியாசி ஆயிட்டார். ஆனால் கூரத்தாழ்வானுக்கு பழக்கம் ராமானுஜர் இல்லை, திருக்கச்சி நம்பி சாமி தான் பழக்கம். உடனே திருக்கச்சி நம்பி சாமிகள்லாம் சொல்லுகிறார்கள், குரேசரே, நமக்கு முற்பட்டவர்களுக்கும் நமக்கு பிற்பட்டவர்களுக்கும் தஞ்சமாக பற்றுவதற்குரிய ஒருவர் அவதரித்து விட்டார். நமக்கு முற்பட்டவர்களுக்கும் நமக்கு பிற்பட்டவர்களுக்கும் தஞ்சமாக பற்றுவதற்குரியவர் ஒருவர் அவதரித்து விட்டார். அவர்தான் பகவத் ராமானுஜர். அந்த ராமானுஜருடைய திருவடியை தஞ்சமா பற்றி அவருக்கு கைங்கரியம் செய்து கொண்டு உம்முடைய ஆத்மாவை உஜ்ஜீவனப்படுத்துவீர், இந்த லோகத்தையும் உய்விட செய்வீராக என்று ராமானுஜருடைய திருவடியை தஞ்சமாக பற்ற சொல்லுகிறார் திருக்கச்சி நம்பி சாமிகள். உடனே ராமானுஜர் திருக்கச்சி நம்பிகள், ராமானுஜர் அடியனுக்கு பரிச்சயம் இல்லை, பார்த்துருக்கிறேன். அவருடைய திருவடிகளை, பகவத் ராமானுஜர் திருவடிகளை தஞ்சமாக பற்ற அடியன் தயாராக சித்தமாக இருக்கிறேன். தேவரீதான் புருஷகாரமாக வந்து அவரிடம் சொல்லி அடியங்களுக்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்விக்க வேண்டும் என்று கூரத்தாழ்வான் திருக்கச்சி நம்பிசாமி வேண்ட, திருக்கச்சி நம்பிசாமி அப்படியே கூரத்தாழ்வானை அழைத்து கொண்டு வந்து பகவத் ராமானுஜர் தங்கியிருக்கூடிய அந்த மடத்துக்கு வந்து சேவித்து, சாமி இவர்கள் குலத்தின் அதிபதிகள், குணத்தின் அதிபதிகள், எம்பெருமான் மீது பேரருளான் மீது அளவு கடந்த ஈடுபாடுடையவர்கள், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கைங்கரியத்துக்காக வந்திருக்கிறார்கள். இவர்களை உம்முடைய சீடர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கைங்கரியங்களை நியமித்து அவருடைய ஆத்மாவை உயர்வுடைய செய்ய வைங்க சாமி என்று திருக்கச்சி நம்பி சாமிகள் பகவத் ராமானுஜருக்கு சொல்ல, ராமானுஜரும் சந்தோஷப்பட்டு கூரத்தாழ்வானுக்கு பஞ்ச சம்ஸ்காரம் செய்வித்து, கூரத்த ஆண்டாளுக்கும் பஞ்ச சம்ஸ்காரம் செய்வித்து தம்முடைய சிஷியராக ஏற்றுக்கொண்டார்கள். முதல் சிஷியர் முதலியாண்டான் சுவாமி, இரண்டாவது சிஷியர்
புறத்தாழ்வான், புறத்தாண்டான். இப்போ ராமானுஜர் மடத்திலே இருந்து இவர்கள் கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது யாதவ பிரகாசருடைய தாயார் காஞ்சி வரராஜ பெருமாள் மீது அளவு கடந்த பக்தி உடையவர். தினம் வந்து அத்திகிரி மலை ஏறி பேரர்களால் எம்பெருமானை சேவிப்பார்கள். அப்படி தினம் சேவிக்கிற பொழுது திருக்கச்சி நம்பி சாமியில் திருவாரூட்டம் கைங்கரியம் பண்ணிக்கிட்டு இருக்கார் இல்லையா, அவரையும் சேவிப்பார்கள். அவரும் சிரித்த முகத்தோடு அங்கிருந்து ஆசீர்வாதம் பண்ணுவார்கள். அப்படி அந்த சன்னதிக்கு வரும்போது ஒரு இடத்தில் உட்கார்ந்து ராமானுஜரை சேவித்துக் கொண்டிருப்பார். அந்த ராமானுஜரையும் இந்த அம்மா பார்ப்பாங்க. காசாயம் தரித்து திடீரென்ற சன்னியாசியாக ராமானுஜ முனிவராக இருப்பது அப்படி ஆச்சரியமா இருக்குது. யாதவ பிரகாசனுடைய தாயார் ராமானுஜருடைய அந்த அந்த முனி கோலத்தை பார்த்து, சந்நியாச கோலத்தை பார்த்து ஆசையோடு சேவிப்பார்கள், அபிமானத்தோடு நிற்பார்கள். அப்போ பேரருளால் எம்பெருமானை சேவித்தல், திருக்கச்சி நம்பிசாமியை சேவித்தல், ராமானுஜரை பார்த்தல், இது அந்த அம்மாவுக்கு பிடித்தமானது. ஒரு நாள் சேவிக்க செல்லுற பொழுது அந்த அம்மாவுக்கு ஒரு நினைவு வருகிறது. நம்முடைய திருக்குமாரன் யாதவ பிரகாசனையும் இந்த ராமானுஜருக்கு சிஷ்யராக்கி இந்த ராமானுஜரை போல சிகை வைத்து கொண்டு பூநூல் சாத்தி கொண்டு திடீரென்ற சன்னியாசியாக இருந்தால், காய் வஸ்திரத்தோடு இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும், எவ்வளோ நல்லா இருக்கும். இதை நான் மகன்கிட்ட சொன்னா என்ன அப்படின்னு நினைக்காங்க. அப்படி நினச்சிட்டே மேலே ஏறுறாங்க. அப்போ யதார்த்த 2 பேர்கள் பேசிட்டு போகிறாங்க. நல்லது, நீ நினைச்சது நல்லது தான் அப்படின்னு 2 பேர்கள் யதார்ச்சியாக அவங்க ஒரு விஷயத்தை பேசிட்டு போகிறாங்க. அது இந்த அம்மா காதில் விழுந்தது. நல்லது தான், நீ நினைச்சது நல்லதுதான்னு சொல்ல கேட்ட உடனே நல்ல சொல் வந்துட்டுது. அப்போ நம்முடைய மகன்கிட்ட போய் யாதவ பிரகாசத்தை போய் சொல்லிட வேண்டியதான். சொல்லி எப்படியாவது அவரை இந்த மார்க்கத்துக்கு கொண்டு வந்துட வேண்டியதான் அப்படின்னு இந்த அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. பெருமாளையும் சேவிச்சுட்டு, பெருமானே, என்னுடைய மகன் யாதவ பிரகாசன் இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு வரணும், பகவத் ராமானுஜருக்கு சிஷ்யராக வரணும். இப்போ இருக்கிற அந்த தோற்றமெல்லாம் மாறி, இப்போ சிகை கிடையாது, பூணூல் கிடையாது, ஏகதண்டி தான், ஒரு தண்டு வச்சுருக்காரு. இதெல்லாம் மாறி சிகை வச்சு பூணூல் தரித்து திரிதண்டத்தோட காசாயத்தோடு என் மகனை நான் பார்க்கணும் என்று விண்ணப்பம் செய்துட்டு தம்முடைய வீட்டுக்கு போனாங்க. யாதவ பிரகாசம் எப்படி இருக்கிறாருன்னா, இப்போ அவர் எந்த வகுப்புமே நடத்தலை. அதில் ஆர்வம் குறைஞ்சி போச்சுது. என்ன ஆர்வம் குறைஞ்சி போச்சுன்னா, ராமானுஜர் கேட்ட கேள்வி எல்லாம் சரிதானே, அதுக்கு பதில் நம்மால் சொல்ல முடியல. நம்மால் சொல்ல முடியல மட்டுமில்ல, நாம் யாருடைய புஸ்தகத்தை வைத்து பாடம் நடத்துக்கிறோமோ அந்த மூல ஆசிரியருக்கே ராமானுஜர் கேட்ட கேள்விக்கு பதில் அங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்லி தம்முடைய கொள்கையில பிடி தளர்ந்துட்டு. அந்த அத்வைத சித்தாந்தம் தான் அவருடைய கொள்கை. அந்த அத்வைத சித்தாந்தத்தில் பிடிமானம் குறைஞ்சிட்டு, அதனால் அடுத்தவருக்கு சொல்லிக் கொடுக்க நிப்பாட்டிட்டு வீட்டிலே தான் உட்கார்ந்தார். அது மட்டும் இல்லை, ராமானுஜர்
விந்திய மலை அடிவாரத்திலிருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்த அதிசயம். ஒரு நாள் பொழுது, அது கூட 3/4 நாள் தான், மாதக்கணக்காக நடந்து சென்று சேர்ந்த இடத்தை ஒரு பகல் பொழுதில் தாண்டி வந்தார்கள் சொன்னால் அவரை வழிநடத்தினது யார்? ஸ்ரீராமரா வழித்துணை பெருமாளாக வந்தது? இல்லை பேரலாளனா பெருந்தேவி தாயாரா வந்தது? ஏதோ ஒரு தெய்வீக ஒரு லீலை அன்னைக்கு நடந்திருக்குது. அடுத்து மன்னனுடைய மகளுக்கு பிரம்மராஜ் பிடிச்சிருந்தது. அந்த பிரம்மராஜ சொல்லுது, அடே யாதவா, நீ சொல்ற மந்திரத்துக்கெல்லாம் நான் போக மாட்டேன், அந்த மந்திரம் எனக்கும் தெரியும், பின்ன யார் சொன்னால் போவாய்? உன் பக்கத்தில் இருக்கிறாரே ராமானுஜர், பரமபதத்தில் நித்திய சூரியாக இருந்தவர், உலக மக்களை ஓய்விடச் செய்வதற்காக வேண்டி அவதரித்திருக்கிறார், அவர் சொன்னால் நான் போவேன். உடனே யாதவ பிரகாசர் ராமானுஜரை பார்த்து போக சொல்லுனார். உடனே பிசாசு சொல்லிச்சு, நீ வெறுமனே போக சொன்னால் போக மாட்டேன், உம்முடைய திருவடியை எடுத்து என் தலையில் வைக்க வேண்டும், உம் திருப்பாதங்கள் எம்முடைய தலையில் வைத்தால் என் பாவம் நீங்கும். பிரம்மராஜசா, நான் செய்த பாவத்தினால் இந்த பிறவி பெற்றிருக்கிறேனே, அந்த பிரம்மராஜசா இருக்கிற பாவம் நீங்கி நான் பழைய நிலையை அடைவேன், உம்முடைய திருவடியை என் தலையில் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல, அப்படியே ராமானுஜர் தம்முடைய திருப்பாதத்திற்கு தலையில் வைக்க, அப்படியே பிரம்மாச விலகி ஒரு மரத்தினுடைய கிளையை ஒடிச்சு போட்டு ஒளிமயமாக நின்று அப்புறம் தன்னுடைய சுயரூபத்தோடு மேலே சென்றதை இவர்கள் பார்த்தார்கள். அதுவும் யாதவ பிரகாசன் மனசு ஓடுது, இப்படியெல்லாம் நடந்திருக்குதே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யாதவ பிரகாசனுடைய அம்மா வந்தாங்க. யாதவ பிரகாசா, நான் சொல்லுத கேப்பியா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா, நான் கேட்குறேன். நீ ஏன் அந்த ராமானுஜருடைய சிஷியராகி அவர்கிட்ட காசாயம் வாங்கி அவர்கிட்ட திரிதண்டம் வாங்கி ஸ்ரீ வைஷ்ணவ ஜீயர் மாதிரி ஆகக்கூடாதா? எனக்கு ஆசைப்பா அப்படின்னு சொல்லவும், அம்மா ஒன்று சொல்ல நான் தட்டக்கூடாது, ஆனால் எனக்கு சாத்தியமாயுது. ஏன்னா நான் சிகையை எடுத்துட்டேன், பூணூலை தியாகம் பண்ணிட்டேன். ஒரு பிராமணனா பிறந்து சிகையும் பூணூலையும் விட்டுட்டா அந்த தோஷம் போகணும்னு சொன்னா பிராயச்சித்தம் பண்ணணும். என்ன பிராயச்சித்தம்? இந்த பூமியையே ஒரு தடவை நடந்து சுற்றி வரணும், பூ பிரதட்சணம். பூமியை பிரதட்சணம் வந்தாத்தாமா அந்த ரெண்டையும் விட்ட தோஷம் எனக்கு வராது. நான் செய்துட்டேன் அந்த தோஷத்தை. இப்போ பூமியை சுற்றி வலம் வரணும்னு சொன்னா அப்படின்னு வயசும் இல்லை, இடம் கொடுக்கற. நான் என்ன செய்ய? என்ன செய்யறது? நீ சொன்ன பிரகாரம் நான் தட்டாம நான் ராமானுஜரி சிஷியராக விரும்புகிறேன். ஆனாலும் நான் செய்த அபச்சாரத்துக்கு பரிகாரம் இப்படி இருக்குதே அப்படின்னு உண்மையிலேயே கவலைப்பட்டார். இதுக்கு ஏதாவது வழி இருந்தா நீ தெரிந்து வந்து சொல்லுமா, நான் தயாராக இருக்கிறேன்.
அப்படின்னு கவலையிலே அன்னைக்கு படுத்து தூங்கினார். உடனே காஞ்சி வரதராஜ பெருமாள் யாதவ் பிரகாசனுடைய கனவில் வந்தார். யாதவ் பிரகாசரே, கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். இது சிகையையும் பூநூலையும் விட்டதுக்குத்தானே பூமியை பிரதட்சணம் பண்ணுன்னு சொல்றீரு. நம் ராமானுஜனை அருகில் வைத்து அப்படி சொல்லலாமா? நம் ராமானுஜனை ஒரு தடவை சுற்றி வணங்கினாலே போதும், இந்த உலகத்தை ஒரு தடவை சுற்றி வணங்குவதற்கு சமானம். இந்த பூமி முழுவதையும் ஒரு தடவை சுற்றி வருவதற்கு சமானம் பகவத் ராமானுஜரை ஒரு தடவை சுற்றினால் போதுமானது. அப்படி ராமானுஜரை ஒரு தடவை சுற்றி வலம் வந்து விட்டு இனி சிகை வைத்து உபநயனாகி பஞ்சசம்ஸ்காரம் பெற்று அவருமை திரிதண்டம் காசாயம் தரிக்க செய்து பூர்ணமாக உம்மை ஸ்ரீ வைஷ்ணவ ஜீயராகவே ஆக்குவார். கவலைப்பட வேண்டாம் என்று காஞ்சி வரதராஜ பெருமாள் இவருடைய கனவில் வந்து சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் யாதவ பிரகாசனுக்கு நம்பிக்கை இல்லை. நம்முடைய நினைவாக இருக்குமோ? கனவை எப்படி நம்புறது? கனவை எப்படி நம்புறது அப்படின்ட்டு மறுநாள் காலையில் திருக்கச்சி நம்பிசாமி தான் பேரர்களால் எம்பெருமாடம் பேசுவார, அவரிடமே வரராஜ பெருமாளிடம் கேட்க சொல்லி சொல்லுவோம் என்று எழுந்திருந்து சென்று திருக்கச்சி நம்பிசாமியில சேவித்து, சாமி, அடிய திருவுள்ளத்தில் ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது, அடியன் திருவுள்ளத்தில் ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது, அந்த அபிப்பிராயம் நிறைவேறுவதற்கு அடியன் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி காஞ்சி வரராஜ பெருமாளிடம் கேட்டு அடியனுக்கு சாதிக்க வேண்டும். என்னுடைய மனசில் ஒன்று இருக்கிறது, அது நிறைவேறு காஞ்சி வரராஜ பெருமாளிடம் கேட்டு நீர் சொல்ல வேண்டும் என்று சொல்ல, அப்படியே என்று சொல்லிவிட்டு அன்றைக்கு இரவு பெருமாளோடு உரையாடுகிற பொழுது திருக்கச்சி நம்பி சாமிகள், சுவாமி, யாதவ் பிரகாசர் ஒரு விஷயத்தை கேட்க சொன்னார்கள். அவர் மனசில் ஏதோ ஒரு நினைப்பு இருக்குதாம். அந்த நினைப்பு நிறைவேறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவர் மனதில் இருக்கக்கூடிய நினைப்பு நிறைவேறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். உடனே காஞ்சி பேரர்களால் பெருமான், திருக்கச்சி நம்பியே, நேற்று இரவு கனவிலேயே முழுமையாக நாம் சொல்லிவிட்டோம். நீர் சிகையும் பூநூலையும் விட்டதற்கு பிராயச்சித்தம், இந்த லோகத்தை சுற்ற வேண்டாம், பகவத் ராமானுஜரை ஒரு தடவை சுற்றி வல வந்தால் போதும். அவரிடம் விண்ணப்பம் செய்து அவரிடம் காசாயம் திரிதண்டத்தை வாங்கி நீர் நினைக்கிறவன் ஆகும் என்று சொல்லிவிட்டோம். அந்த கனவில் நம்பிக்கை இல்லாமல் உம்மிடம் திரும்ப வந்து சொல்லியிருக்கிறார். கனவில் சொன்ன வண்ணம்தான் நடக்கும், அப்படியே செய்ய சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். மறுநாள் காலையில் யாதவ் பிரகாசர் வந்தார். என்ன சொன்னார்? உடனே திருக்கச்சி நம்பி சாமி சொன்னார்கள், ஏற்கனவே கனவிலேயே நீர் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லி விட்டாரா அல்லவா? ஆமா சாமி, அதைத்தான் இப்பவும் சொன்னார். அந்த பிரகாரம் ராமானுஜரை சுற்றி வலம் வந்து நீர் காய்வசத்தை பெற்றுக்கொள்ளும் அப்படின்ட்டார். உடனே யாதவ் பிரகாசர் பகவத் ராமானுஜர் இருக்கிற இடத்துக்கு வந்தார், சேவித்தார். ராமானுஜரும் தம்முடைய பூர்வாசிரமத்து குரு இல்லையா, மரியாதையோட பணிவோட, என்ன சுவாமின்னு கேட்டார். சுவாமி, அடியேனை சிஷியனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொண்டு
பஞ்சசம்ஸ்காரம் எனக்கு அருளி உம்மை போல சன்னியாசியாக ஆக்க வேண்டும் அப்படின்னார். செய்யலாம், ஆனால் பிராயச்சித்தம் செய்யணுமே சாமி. அதையும் காஞ்சி வரராஜ பெருமாள் சொல்லிட்டாரு. திருக்கச்சி நம்பி சாமிகளும் தெரியும். உம்மை ஒரு தடவை வளம் வந்தால் போதும்னார். நான் ஏற்கனவே உம்மை பார்த்த உடனே ஒரு தடவை வளம் வந்து சேவிச்சிட்டேன். பிராயச்சித்தம் செய்தாகிவிட்டது. இனி நீர் எம்மை வைஷ்ணவராக்கி ஒம்போன்று சன்னியாசியாக்க வேண்டும் சாமின்னு சொல்ல, அந்த பிரகாரமே அவருக்கு சிக வைத்து உபநயனம் ஆகி அவருக்கு பூநூல் சாத்தி அப்புறம் அவருக்கு காசாயம் திரிதண்டம் சமர்ப்பித்து சன்னியாசி ஆக்கி கோவிந்தஜீயர்னு சொல்லி திருநாமம் விட்டு, அவர் நிறைய கற்றவர் இல்லையா? அதனால நீர் எதிகள் சன்னியாசிகள் எப்படி இருக்க, நம்முடைய சன்னியாசிகள் இன்றைய காலட்சேபத்தை நாம் நிறைவு செய்கிறோம். நாளைக்கு மற்ற வைபவங்கள்லாம் தொடர்ந்து நடைபெறும் சொல்லிக்கொண்டு, பகவத் ராமானுஜர் வைபவம் நம்மை புனிதப்படுத்தும். நம்மை சார்ந்தவர்கள் எல்லாம் புனிதப்படுத்தக்கூடிய புனித வரலாறு. நீங்கள் பெற்ற பெரும்பேறு உங்களுடைய சொந்த பந்தங்களும் உங்களுடைய அபிமானத்தை பெற்றவர்களெல்லாம் பெரும்படியாக செய்ய வேண்டும். அடியங்கள் சாதித்த இந்த காலட்சேபங்களெல்லாம் ஸ்ரீ பரகாலன் ராமன்தாசன் சொல்லக்கூடிய யூடியூப்பில் அப்படியே போடப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, ஸ்ரீ மணவாள மாமலை பற்றி சாதித்த 27 நாள் பிரவசனமும் யூடியூப்பில் இருக்குது. இன்னை வரை ராமானுஜ வைபவத்தை பற்றியுள்ள அந்த காலட்சம் அங்கே இருக்கிறது. பிந்தியவர்களும் பார்க்க நினைப்பவர்களும் எப்போ வேண்டுமானால் யூடியூப்பில் இங்கே பார்த்து கொள்ளலாம். பார்த்துவிட்டு நீங்கள் பார்த்து கொண்டதுக்கு அடையாளமாக சப்ஸ்கிரிப்ஷனும் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஆக இப்பேற்பட்ட மகா உன்னதமான காரியத்தை நிகழ்த்திய ஸ்ரீமன் நாராயணனுடைய பொற்கமல பாதங்களை வணக்கம் சமர்ப்பித்துக் கொண்டு, ஸ்ரீராமச்சரம் தத்போத்திரம் தத்பாத கமலாசிரியம் ஸ்ரீசைலநாதனியம் ஸ்ரீராமச்சரம் குரு பஜன் சொல்லி நாளைக்கு 4:30 மணிக்கு மீண்டும் நாம் ஒருவரை சேவிப்போமாக சாமி.